இந்த சிவன் கோயில்கள்லாம் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாள். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிவனுக்கு படிக்கணக்கில் அன்னம் பண்ணி அந்த அன்னத்தை அப்படியே அன்னத்தாலேயே மூடி அபிஷேகம் பண்ணி அந்த சிவலிங்கத்தை அன்னத்திலேயே வடிவமைப்பாள். இதுக்கு அன்னாபிஷேகம், ஐப்பசி அன்னாபிஷேகம் அப்படின்னு பேர். இதற்கு எதற்கு பண்ணுகிறது என்று சொன்னால், இந்த சரீரத்துக்கு அதிபதி யாருன்னா சிவன் தான், ருத்ரன் தான். அப்போ அந்த சரீரம் அப்படின்ற சரீரத்தில் உள்ள அனைத்து விதமான நோய்கள் போகணும்னு சொன்னாலும், சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் அந்த சிவனுக்கு அந்த அன்னாபிஷேகம் பண்ணால் அதை விட விசேஷம் எதுவும் கிடையாது. அதுதான் சிறந்த பரிகாரம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லுவாள். அப்போ அந்த பிண்டஸ்வரூபமான இந்த சரீரம் இருக்கு இல்லையா, இந்த சரீரத்துக்கு அன்னம் தான் ஆதாரம். அந்த அன்னத்தை இந்த சரீரத்துக்கு ஆதாரமான அந்த ருத்ரனுக்கு யாரும் சாதமாக அன்னத்தை அபிஷேகம் பண்ணி அன்னாபிஷேகம் பண்ணி வழிபட்டு வராளோ அவளுக்கு உடல் உள்ள அத்தனை வியாதிகளும் நீங்கி அவள் ஆரோக்கியமாக இருப்பாள். அதனால் எல்லாரும் உடல் உபாதை உள்ளவா, பெரும் வியாதிகள் உள்ளவாள்லாம் வருகின்ற ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகத்துக்கு எல்லாரும் போய் சிவன் கோயிலில் அந்த அன்னாபிஷேகத்துக்கு அரிசி வாங்கி கொடுத்து அந்த அன்னாபிஷேகத்தை கலந்து அந்த இறைவனுடைய அருளை பெற்று ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் நீண்ட ஆயுளையும் பெற வேண்டும்.